வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே இனியா ரொம்பவே அழுறாங்க. பாட்டி, அப்பா நம்மளை விட்டுட்டு 3 நாளில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியாவா சொன்னால் அவள் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பா. இப்போ அவள் எது செய்கிறான்னு அவளுக்கே புரியலை. ஹோட்டல் தொழில் மட்டும்தான் ஒழுங்காக பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன் உங்கள் அப்பா முன்னாள் புருஷன் நினப்பு கூட இல்லையா? அவன் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கா. வாழ்ந்த வாழ்க்கை நினப்பு இல்லை அம்மைக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை பாட்டி. மையு தான் அப்பா அப்பான்னு ரொம்ப உரிமையாக அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ எனக்கு பழைய பாசம் கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் அப்பா என்றனால தான் பேசுகிறாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே மையு டேடி நான் ஸ்கூலுக்கு போகணும், என்ன போய் விட்டுவாங்க, அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறா. ஆனால் அப்பாவை நான் நிறைய இடத்துக்கு கூட்டி போகணுன்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். கொஞ்ச நாளில் நான் உங்கள் அப்பனை நம்மளுக்கு மட்டும் சொந்தமாக்கி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, அப்பா வந்ததுலேருந்தே இப்படி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்பா திடீர்னு சொல்லி அந்த ராதிகாவையும் ராதிகா பொண்ணு மையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அம்மா கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன செய்ய முடியும்? அப்பா அம்மா சொன்ன மாதிரி 3 நாளில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், என்னால் தாங்கிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது பாட்டின்னு சொல்லி அழுகிறாங்க. என்னால் மட்டும் என் பையனை அனுப்பிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீடு அம்மா வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த வீடு கோபி வீடு தானே, கோபி தானே கஷ்டப்பட்டு கட்டினா, இவ கொடுத்து வாங்கிட்டா என் பையனுக்கு உரிமை இல்லையா? இல்லை, எங்கள் பையனை கூட்டிகிட்டு நான் கிராமத்துக்கு கூட போயிடுவேன். கிராமத்தில் தான் நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குது, தோட்டம் தரவெல்லாம் இருக்கே அப்படிங்கிறாங்க. அது இல்லை பாட்டி, இப்போ பிரச்சனை அப்பா அவங்களோட எடுத்துக்குவாங்களோன்னு சொல்லி தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ராதிகா வேலைக்கு போயிட்டாலாம் போகலையா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டில் வேறு யாரும் இல்லைல்ல அப்படிங்கிற, யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் போய் அவட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். அவளை கோவியை விட்டு போக முடியுமா போக முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னால் நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. இங்கே முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்காங்க செல்வியை பாக்கியா. அத்தை ரொம்பவே சமீபமாக கோபத்தில் இருக்கிறாங்க. ராதிகாவும் வீட்டில் இருக்காங்க. நீ இரு செல்வி, அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வார்த்தை முதல்ல ஏதாவது ஒன்றுனா நீ கண்டிப்பாக நீ என்ன ஏதுன்னு பேசு. அதுபோக ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா விலக்கி விடு. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்கன்னா நீ தூரத்துலேருந்து பார்த்துக்க. அப்படி ஏதாவது ஒன்றுனா நான் உன்கிட்ட கேட்பேன், நீ கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால் செல்வி வீட்டிலே இருக்காங்க. என்ன செல்வி, நீ ஒரு பக்கம் போலையா அப்படிங்கிறாங்க. அக்கா நீ வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்காளுக்கு அறிவே இல்லையா? சும்மா வேலையை வச்சு தான் சம்பளம் கொடுப்பாளா? ஏன் நீ வேலை எதுவும் செய்யக்கூடாதா? போ, நீ ஹோட்டலுக்கு போ அப்படிங்கிறாங்க. அக்கா சொன்னதை தான் நான் செய்ய முடியுமா? என்னையே வீட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்க சொன்னாங்க. அக்கா கொஞ்ச நேரத்தில் வாரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கா சொன்னால் தான் கேட்பேன், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்கள் என்ன சொன்னால் நான் என்ன சொல்லி நான் கேட்கல, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. செல்வி, நான் ஒன்றும் சொல்லலை நீ தான் மீறு அப்படின்னு சொல்லி மாடிக்கு போகிறாங்க. இவங்க என்ன ராதிகா அவங்கள பார்க்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அக்கா என்ன சொல்லியிருக்கு, அவங்க 2 பேரும் சவுண்ட் விடாத வரைக்கும் நீ பக்கத்தில் போகாத அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம தூரத்துலேருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம செல்ஃபோனையும் எடுத்து வச்சுப்போம். அவங்க என்ன செய்தாங்க ஏது செய்தாங்கன்னு அக்கா கேட்டால் சொல்லலாம்ல அப்படின்னு நினைக்காங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஈஸ்வரி ராதிகா கதவை தட்டுறாங்க. உடனே ராதிகா கதவை என்ன அத்தை அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு அத்தையா அப்படிங்கிறாங்க. என் புருஷன் உங்கள் பையன்னா நீங்கள் எனக்கு அத்தை தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வக்கனையாக பேசு, யார் வீட்டில் நீ உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. என் புருஷன் இருக்க வீட்டில் நான் இருக்கேன், அது நான் சும்மா இருக்கலை, வாடகை கொடுத்து தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வக்கனையாக பேசு, இப்போ என் பையனை விட்டு நீ போ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னோன்னே போகிறதுக்கு நான் சின்ன பப்பா இல்லை, நீங்கள் சொன்னோன்னே சரியத்த அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி திமிரில் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை சண்டை போடுறாங்களோ? இல்லை சவுண்டு கம்மியாக தானே கேட்கு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. உடனே இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கிளம்ப முடியாது அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளே வார்த்தை முதல் வருது. உடனே அங்கேருந்தே கோபிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டே, கோபி இந்த ராதிகாவை வீட்டு விட்டு போக சொல்லடா அப்படிங்கிறாங்க. மம்மி, என்ன மம்மி, என்ன பிரச்சனை? இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் வெளியே வந்தேன் என் ஃப்ரெண்டை பார்க்க. ஏன் மம்மி, சும்மா இரு மம்மி அப்படிங்கிறாங்க. டேய், உன்னால் தான் அவளால் தான்டா நீ ரொம்ப கெட்டு போகிற, உனக்கே உடம்பு சரியில்லடா, இவக்கிட்ட இருந்தால் உனக்கு இன்னும் மேலும் மேலும் முடியாமல் போயிருண்டா, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தானடா நீ நல்லா இருக்க அப்படிங்கிறாங்க. மம்மி, அதெல்லாம் இருக்கட்டும் மம்மி, அவர் ராதிகா இப்போ அங்கே தான் சந்தோஷமாக இருக்கா, இருந்துட்டு போட்டும், அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன் மம்மி, நீ டிஸ்டர்ப் பண்ணாத, இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் நான் வாடகை பணம் கொடுத்து நான் கண்டினியூ பண்ணுதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த ராதிகா தான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு உங்களை பிரிஞ்சு போகல மம்மி, எதுவும் பிரச்சனை பண்ணாத மம்மின்னு சொன்னால் சரியான கோவம் வந்துடுது. என் பையன் அதனால் ஃபோனை கட் பண்ணிட்டு, என் பையன் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நினைக்கியா, நீ கூட்டி போகணுன்னு நினைக்கியா, ஏய் நீ முதல்ல வீட்டு விட்டு வெளில போடி அப்படின்னு கத்துறாங்க. ஆகா, அம்மா சண்டைலாம் போட்டதாங்க போலியன்னு சொல்லி செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுதாங்க. இங்கே என்ன நடக்கணும், பிடிக்கிறதுக்கும் போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு வீடியோவும் எடுக்கணும்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே செல்வியக்கா.
இங்கே படியில் ஓடுறதுக்கு முன்னாடி ராதிகாவை உருட்டி விட்டுறாங்க. படியில் ராதிகா உருண்டு வராங்க. உருண்டு வரும்போது ராதிகம்மா அப்படின்னு சொல்லி போய் பிடிக்காங்க. அதுக்குள்ளே இவங்க மயங்கிருந்தாங்க. உடனே ராதிகம்மான்னு இது பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கும் பயமாயிருது. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. ராதிகா எந்திரிக்கல. உடனே பாக்கியாவுக்கு கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா வந்து ராதிகாவை உருட்டி விட்டாங்க படியில். இப்போ திடீர்னு மயங்கிட்டாங்கக்கா, என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படிங்கிறாங்க. நீ உடனே வாக்கா அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. வந்து ஒரு வண்டியை பிடிச்சி நேராக ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கே டாக்டர் சொல்லிடுறாரு, அவங்க கண் முழிக்கும் வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது கோபிக்கு தகவல் சொல்கிறாங்க. கோபி நேராக ஆஸ்பத்திரி போயிருந்தாரு. அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இங்கே ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க பாக்கியா. அவங்க செல்வி அக்கா அதுக்கு முன்னாடியே வீடியோ காமிச்சிடுறாங்க. இப்படி உருட்டி விட்டது உங்கள் அத்தை தான் பாருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சரியான கடுப்பில் வந்துட்டு, அத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவளை இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னா கை பட்டுச்சு, அவள் உருண்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து அவங்கள வந்து உருட்டி விட்டுருக்கீங்க அத்தை அப்படிங்க. நான் ஏன் விட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆஹா இது யார் எடுத்தா, நீ வீடியோ எடுக்க தான் அந்த செல்வியை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அவ்வளோதான், அவங்க வயசுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி பாக்கியா கையை வாங்குறாங்க. என்ன கையை வாங்குற, மேலே கை வச்சிருவியா அப்படிங்கிற. அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் வயசுக்கு மூத்தவங்கள போயிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்படி அந்த ராதிகா மேலே கை வைக்கலாம்? உங்கள் மருமக இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? உங்கள் மருமக மேலே இல்லாத மேலே என்ன உரிமையில் நீங்கள் கை வச்சிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கவுந்துட்டு இருக்காங்க. அத்தைங்க பாருங்கள், அந்த என் ஃப்ரெண்ட் ராதிகாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்கள் பையன் வந்து இப்போ கம்பி என்ன போகிறாரு, அதே மாதிரி நீங்களும் கம்பி தான் என்ன தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முழிச்சிட்ருக்காங்க. என் பையன் எவ்வளோ சூழ்நிலையிலும் இருந்து வந்திருக்கான், திரும்பி வந்திருக்கான். நீ பாவப்பட்டு அவனை மன்னிச்சு விட்ருக்க. அதே மாதிரி இதையும் நீ மன்னிக்க சொல்லு. ராதிகா அந்த வீட்டை விட்டு போகணுன்னு தான் நினச்சேன். நான் தவிர்த்து அவளை இப்படி பண்ணுன்னு நினைக்கிற பாக்கியா, நான் அப்படி பண்ணுறவளா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்படி மாடிப்படியில் நீங்கள் வந்து இது பண்ணி கெட்டுமல்லு போடுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை யோசிக்கலை, கண்மூடித்தனமாக போயிட்டேன். என் பையன் என் வீட்டில் இருக்கணும், என் வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன் தவிர்த்து அதுக்கு வந்து இந்த ராதிகா தானே இடைஞ்சலாக இருக்கா. ராதிகா அந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா என் பையன் இங்கே இருந்துருவான் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். மற்றபடி அவளை நான் ஒன்றும் நினைக்கலாமா, அவள் எப்படிமா இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னும் அவங்க கண் முழிக்கலை அப்படிங்கிறாங்க. மனசு கேட்காம மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டுட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் கோபி அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இந்த பக்கம் வராதங்கம்மா, நான் அவங்க முகத்தில் முழிக்க விரும்பலை. ராதிகாவை நீங்கள் எப்படிம்மா வந்து படியில் உருட்டி விடுவீங்க? அவளுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ மூச்சு பேச்சு இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ராதிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோபி என்னடா பேசுகிற, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து பாக்கியாட்ட பேசி உனக்கு நான் சரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் பேசி பாக்கியாட்ட சரி பண்ணலை, ராதிகா பேசின பிறகு தான் அவள் பெட்டிஷன் வாபஸ் வாங்கினேன் பாக்கியா, அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒன்று என் பொண்டாட்டி ராதிகாவுக்கு தான் துடிக்கும், உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, டேய் நீ தான் பேசுகிறியா அப்படிங்க. நான் தான்மா பேசுகிறேன், என் பொண்டாட்டி எப்படி உருட்டி விடலாம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டை பார்த்து வராங்க. பாக்கியா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதுவுமே பேச விரும்பலை, ஒரு சராசரி மனுஷியாக கூட அந்த ராதிகாவை நீங்கள் நினைக்கல, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு அரக்க குணம் எப்படி தான் உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி என்னை மன்னிச்சிருமா, என் பையன் என் வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன், என் பையனை இப்போ புரிஞ்சுக்கிடாமல் இன்னும் ஆஸ்பத்திரியில் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை யார் எதை சொன்னாலும் சரி தான், நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புத்தை அப்படிங்கிறாங்க. ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் ஈஸ்வரி கவுந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.